தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். ஒரு மாச கேப்ல எவ்வளோ பெரிய பெரிய லெஜெண்டரி கலைஞர்களை இழந்துட்டு இருக்கோல, அந்த வகையில் ஜானகி அம்மாவை இழந்திருக்கோம். இவங்களை பற்றி தான் பல விஷயங்கள் பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிகளை போகலாம். இவங்களை பற்றி பல பேர் நினச்சிட்டு இருக்கிறது தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்தவங்க நினச்சிட்டு இருப்பீங்க. அது உண்மை கிடையாதுங்க. ஆக்சுவலாக நம்ம கூட அவங்களுக்கான பிணைப்பு, கலை ரீதியான பிணைப்பு அதிகம். ஆனால் இங்கே பிறந்தவங்க இல்லை, ஆந்திராவில் பிறந்தவங்க. இவங்களோட இயற்பெயர் சிஸ்டலா ஸ்ரீராமமூர்த்தி ஜானகி. அவங்களுக்கு வயசு எவ்வளோங்க? 88. இவங்களோட கணவர் பேர் ராம்பிரசாத். இந்த தம்பதிக்கு முரளி கிருஷ்ணா அப்படின்ற ஒரு மகனும் இருந்தார். ஒரே ஒரு பையன் மட்டும் தான் இவங்களுக்கு. 1997 கணவர் தவறிடுறாருங்க. இந்த இருதய செயலிழப்பு சார்ந்து அவரோட உயிர் போதா. இதுக்கு அடுத்த கொடுமை என்ன தெரியுமா? இந்த வருஷம் கடந்த ஜனவரி மாதம் 22 இவங்களோட ஒரே பையனை இழந்துட்டாங்க. அந்த முரளி சொன்னால அவரை இழந்துட்டாங்க. அவருக்கு இந்த சிறுநீரக பிரச்சனை சார்ந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அவர் தவறிட்டார். அவர் தவறும் போது வயசு 65, பையனுக்கு 65 வயசு. இந்த முரளிக்கு ஒரு மனைவி இருக்காங்க. நம்ம சென்னையில் நாட்டிய கலைஞராக அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு 2 மகள்களும் இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு தாங்க அவங்களோட ஒட்டுமொத்த குடும்பமே. இவங்க பையனை இழந்த பிற்பாடு, ஏற்கனவே கணவனே இழந்தாச்சு, பையனே இழந்தாச்சு, அதுக்கப்புறம் கலைத்துறையில் பெருசாக அவங்களுக்கு ஈடுபட நாட்டம் இருக்குமா, அது எந்தளவுக்கு பர்சனலாக அவங்க மனசுக்குள்ளே வேதனை ஏற்படுத்தியிருக்கும். ஸோ இதோட வெளிப்பாடாக மைசூர் இருக்குல்ல, அங்கேயே தொடர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. பிறந்தது ஆந்திராவாக இருந்தாலும் கர்நாடகா சார்ந்து இவங்களுக்கு பிரிக்க முடியாத ஒரு அலாதியான பந்தம் இருந்திருக்கு. ஸோ அங்கேயே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் என்ன விஷயம் நம்ம கவனிக்கணும்னா, மைசூரில் அவங்களுக்கு உறவினர்கள் பெருசாக கிடையாது. அங்கேயே ஒரு வாடகை வீட்டில் தான் வாழ்ந்தாங்க. பவ்யா அப்படின்ற ஒரு வீட்டு ஓனருங்க. அவர் இந்த அம்மாவோட தீவிரமான ரசிகர். ஸோ இந்த அம்மா அந்த ரசிகரோட வாடகை வீட்டில் கடைசி காலம் வரைக்கும் வாழ்ந்தாங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த அம்மாவோட ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஏறக்குறைய ஒரு 537 கோடி ரூபாய் வரைக்கும் வரும். ஆனால் அது எல்லாத்தையும் கடந்து ரசிகர் வீட்டில் கடைசி காலம் வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க, வாடகை வீட்டில். இதுதான் ஜானகி அம்மான்னு சொல்கிறது. இவங்க பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறத தவிர்த்துட்டாங்க. நீங்களே கடந்த சில மாதங்களாக பார்த்துருப்பீங்க, ஜானகி அம்மாவை எந்த ஈவெண்ட்டில் உங்களால் பார்த்துருக்க முடியாது. இதில் இன்னொரு விஷயம், மைசூரில் அவங்க தங்கிட்டு இருந்தாங்களே, அப்போ இந்த ஆன்மீக மேலே அதீத கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசி காலகட்டத்தில் கடவுள் மட்டும்தான்ற ஒரு பிடிப்பை அவங்க இன்னும் பெருசாக கொண்டு போயிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஆன்மீக நாட்டம் இன்னும் அதிகமாகிடுச்சு. ஏன்னா ஒரு இழப்புன்ற ஒன்று ஏற்படும் போது அந்த பர்சனல் லாஸ்லேருந்து வெளியே வரதுக்காக கடவுளை பல பேரும் பிடிப்பாங்களே, அந்த வகையில் ஜானகி அம்மா இன்னும் பெரிய தெய்வீக நம்பிக்கை கொண்டவங்களாக மாறிட்டாங்க. இதில் இந்த நஞ்சுண்டேஸ்வரர் கோயில், சாமுண்டேஸ்வரி கோயில், அப்புறம் யோக நரசிம்ம சுவாமி கோயில்னு இத்தனை கோயில்களுக்கும் படையெடுத்த வண்ணம் இருந்தாங்க. போன கோயிலுக்கு திரும்ப 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 அந்த அம்மா போயிருக்காங்க. ஆன்மீக நாட்டம் இன்னும் பெருசாக வரணும்னு இவ்வளோ விஷயத்த பண்ணிட்டு இருந்தாங்க. அண்டு மகன் முரளியோட நினைவு இருக்குல்ல, இது சார்ந்த ஒரு இசை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்துச்சு. இந்த இசை நிகழ்ச்சியில் பாடுறதுக்காக, தன்னோட மகனுக்கு ட்ரிபியூட் செலுத்துறதுக்காக ஜானகி அம்மா ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. பாருங்கள், பொதுவெளிக்கு வராதவங்க தன்னோட மகன் நினைவாக அந்த நிகழ்ச்சியில் பாடலான்ற மாதிரி ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. ஆனால் விதி வலியதுன்னு சொல்லுவோம்ல, ஜானகி அம்மா அவர்கள் வயது மூப்பு காரணமாக இப்போ காலமாகியிருக்காங்க. கர்நாடக அரசால் அரசு மரியாதை வழங்கப்பட்டு ஜானகி அம்மா சார்ந்த இறுதிச்சடங்கு நிகழ்வு எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கு. ஜானகி அம்மாவை நாம் கடைசியாக பார்த்தது, ஆக்சுவலாக முதல்ல பார்க்க தவறிட்டு பார்த்ததுன்னு தான் சொல்லணும். 96 படம் இருக்குல்ல, இந்த படத்தில் ஜானகி அம்மா கேமியோ பண்ணியிருந்தாங்க. இது எத்தனை பேர் தெரியும்? ஆக்சுவலாக அந்த படம் நீங்கள் தேட்டரில் பார்க்குறப்ப இந்த சீனை நீங்கள் பார்த்துருக்க முடியாதுங்க. இந்த லென்த் அப்புறம் சில காரணங்கள் கருதி அந்த சீக்வன்ஸை மட்டும் கட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நாம் பார்க்க நேரிட்டுச்சு. இந்த படத்தில் நடித்த த்ரிஷா இருக்காங்களே, இவங்க இப்போ ஒரு உருக்கமான பதிவை போட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க? உங்களோட பேரை தாங்கி தான் நான் நடித்த படம் 96. ஆக்சுவலாக உங்களுக்கே தெரியும், அந்த கேரக்டருக்கு ஜானகின்ற பேர் வர காரணமே பாடகி ஜானகி அவர்கள் தான். அந்த ஒரு விடுபட்ட காட்சியிலே பார்த்தீங்கன்னா, ஜானகி அம்மா மீதான இந்த ஜானுவோட கேரக்டரோட தாக்கம் இருக்குல்ல, அதை விஜய் சேதுபதி அவர்கள் மூலமாக கடத்தி காமிச்சிருப்பாங்க. அந்தளவுக்கு எவ்வளோ பேர் ரசிகையாக இருந்தாங்கன்னு அதில் வரும் சீக்வன்ஸ்லாம். ஏன் வெளியே இருக்கீங்க, வாங்க வீட்டுக்குள்ளே போய் பேசலான்னு ஜானகி அம்மா த்ரிஷா கேரக்டரை பார்த்து சொல்லுவாங்கள்ல. ஜானகி அம்மாவோட உண்மையான குணாதிசயம் இதாங்க. அவ்வளோ மதிப்பாங்க. இந்த வயசு கம்மி, வயசு அதிகம் அதெல்லாம் இல்லை, எல்லாருக்கும் ஒரே மாதிரி மரியாதை கொடுக்கறதுல அம்மாவை யாருமே அடிச்சிக்க முடியாது. ஸோ இதனால் த்ரிஷா என்ன சொல்கிறாங்க, என் வாழ்க்கையில் நான் எவ்வளோ படங்கள் நடிச்சிருந்தாலும்
உங்களோட நேமை தாங்கின ஒரு கேரக்டர் பண்ணி 96ல். அதான் என்னோட கேரக்டர்ஸில் சிறந்த கேரக்டரை நான் பார்க்குறேன். இதுதான் என்னோட வாழ்க்கையில் ஒரு சிறந்த பெருமையாக நான் பார்க்குறேம்மா. அமைதியாக உறங்குங்க ஜானகி அம்மா, உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவோன்னு நம்மளோட மனக்குமுறல்களை தான் த்ரிஷா அவர்கள் பதிவாக போட்டிருக்காங்க. ஜானகி அம்மா அவர்களை பற்றி சொல்லணும்னா, அவங்களுக்கு 3 வயசாக இருக்கும் போதே இசையை கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட 9வது வயசுலேயே மேடை நிகழ்ச்சிகளை பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வயசில் நாம் என்ன பண்ணிட்டு இருந்திருப்போம். ஆனால் ஜானகி அம்மா பார்த்தீங்களா 1957ல் அவங்களுக்கு தமிழ் சினிமாவில் அறிமுகம் கிடைக்குதுங்க. ஆக்சுவலாக இதே வருஷம் இந்த 1957லேயே கிட்டத்தட்ட 6 மொழிகளில் பாடுற வாய்ப்பு அம்மா கிடைச்சிது. அது காரணம் அவங்களோட குரல் வலிமை இருக்குல்ல, அதுவும் எப்படி வேணாலும் இசைக்கருவிக்கு ஏற்ப அந்த குரலை வளைக்க முடியுன்ற திறமை இருக்குல்ல, அதை பார்த்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரியும் வந்தாங்க, அம்மா எங்கள் படத்தில் பாடுங்க எங்கள் படத்தில் பாடுங்கன்னு. அதான் அறிமுகமாகின உடனே எவ்வளோ மொழிகளை பார்த்தீங்கன்னா அந்த அம்மா கிடைச்ச வாய்ப்பு. ஜானகி அம்மாவோட தனித்துவம் என்ன தெரியுமா? அதாவது அவங்களோட வாய்ஸை கேட்டால் நம்ம உயிர் ஆதாரம் வெளிப்படும். இது உண்மை, இது எல்லாரும் ஒத்துப்பீங்க. அதையும் தாண்டி ஒரு தனித்துவம், இந்த கொஞ்சம் சலங்கை படத்தில் வந்த சிங்கார வேலனே தேவா, இந்த பாடல் கேட்டிருக்கீங்களா? தயவு செஞ்சு கேளுங்க. அவ்வளோ விஷயங்கள் அந்த ஒரு பாட்டில் மட்டுமே இருக்குது. அந்த பாட்டில் ஒரு வசனம் கூட வரும். அந்த வசனம் சொன்னால் எல்லாருக்கும் கேட்சியாக புரிஞ்சிடும். உன் இசை என்ற இன்ப வெள்ளத்தில் நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே. இந்த ஃபேமஸான டைலாக் கேட்டிருக்கீங்களா? அது இந்த பாட்டுக்கு நடுவில் வர்ற ஒரு டைலாக் தான். இந்த பாட்டில் என்ன தெரியுமா ஹைலைட்டு? நாதஸ்வரம் பிச்சு பேடல் எடுத்திருப்பாங்க. இந்த காரக்குறிச்சி அருணாச்சலன் இருக்கார்ல, இவரோட நாதஸ்வர இசை தான் அந்த பாட்டில் நீங்கள் ஃபுல்லாக கேட்க முடியும். ஆனால் இப்போ ஏற்பட்ட கலைஞருக்கு நிகராக குரலை வளைக்கணும், எவ்வளோ கஷ்டம் அது. நாதஸ்வரம் எந்த அளவுக்கு ஃப்ரீக்வன்சி ஹையரில் ஓடணும் உங்களுக்கு தெரியும். மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டில் டாமினேட் பண்ணிட்டு அது மேலே வரும். அப்போ ஏற்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னோட குரலை வளைச்ச ஜானகி அவர்கள் அந்த டைமில் வாங்கினாங்க பாருங்க அப்ளாஸு, மிரண்டாங்க எல்லாருமே. ஜானகி அம்மாவை தவிர்த்து யாருமே நாதஸ்வரம் கூட இப்படி குரலை கம்ப்ளீட் பண்ணி மோதவே முடியாதுன்னு எல்லாருமே மிரண்டாங்க. அப்போ ஏற்பட்ட படைப்பை கொடுத்தவங்க தான் ஜானகி அம்மா அவர்கள். இந்த நாதஸ்வர சங்கதி இருக்குல்ல, இதுக்கேற்ற மாதிரி மனுஷனோட குரலில் சங்கதி இவங்கள மாற்ற முடியுமா? அதை அந்தமா பண்ணாங்க அந்த பாட்டில். அந்த நாதஸ்வரத்தோட ஃப்ரீக்வன்சி இருக்குல்ல, அதுக்கேற்ற மாதிரி வோக்கல் போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அந்தளவுக்கு டெப்த்தாக கொடுத்தாங்க. ஒரு கட்டத்தில் நாதஸ்வரத்தை விட ஜானகி அம்மா வாய்ஸ் உயர்ந்து நிற்குதுன்னு எல்லாருமே யோசிக்க ஆரம்பித்தோம். அப்போ ஏற்பட்ட பாடல் அது. தயவு செஞ்சு அந்த பாடலை கேளுங்க மக்களே, அப்போ தான் புரியும் உங்களுக்கு நான் எதுக்காக இந்த அளவுக்கு இப்படி பெருமையாக பேசிகிட்டு இருக்கேன்னு. ஆரம்பமே ஜானகி அம்மா பற்றி இண்டஸ்ட்ரி முழுக்க எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்களா, யாருங்க அது நாதஸ்வரத்தை பீட் பண்ணி ஒரு வாய்ஸ் வந்திருக்கு அப்படின்ட்டு ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரீஸும் புரட்டி போட்டாங்க மக்களே. அதுலேருந்து இளையராஜா சார் அறிமுகமான படம் என்ன படம் யாரும் மறந்துருக்க மாட்டோம், அன்னக்கிளி. இந்த படத்தில் வந்து எல்லா பாடல்களும் ஹிட்டு, ஆல்பமே ஹிட்டு ஃபஸ்ட்டு படத்துலேயே. ஆக்சுவலாக இந்த படத்தில் அன்னக்கிளி உன்னை தேடுதே பாடல் இருக்குல்ல, அதை பாடினது வேறு யாரும் இல்லை, ஜானகி அம்மா தான். இந்த பாடல் மூலமாக இளையராஜா அவர்கள் தமிழ் சினிமாவோட தூணாக மாறினார்ல, அந்த தூணுக்கு மிகப்பெரிய அடித்தளமாக இருந்தது ஜானகி அம்மாவோட குரல் தான். அதில் மாற்றுக்கிறதே கிடையாதுங்க. இதை ராஜா சாரே ஒத்துப்பார்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடல்னு கேட்டிங்கன்னா, ஊரு சனம் தூங்கிடுச்சுன்னு இந்த பாடல் மெல்ல திறந்தது கனவுல வரும். டெய்லி நான் ஒரு 10 வாட்டி போட்டு கேட்குற பாடலாம் இந்த பாடலை சொல்லுவேன். எவ்வளவோ இசைக்கலைஞர்கள் வந்துட்டாலும், பாடகர்கள் மாறிட்டாலும், இசையமைப்பாளர்கள் வந்தாலும், இசையோட ஒட்டுமொத்தமான ஸ்டைல் ஜான்ராவே மாறினாலும், இன்னும் நம்ம மனசில் இருக்க பாடல் எதுன்னு சொல்லலாம். என் மனசில் பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடல் இந்த பாடலில் காதல் சார்ந்த ஏக்கம் இருக்குல்ல, அதை குரல் மூலமாக வெளிப்படுத்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா, ஜானகி அம்மா அந்த மேஜிக்கை இங்கே பண்ணியிருப்பாங்க. சங்கதிலாம் அவங்கள தவிர வேற பண்ண முடியாதுங்க. அந்தளவுக்கு இதில் ஒரு மைல் ஸ்டோனையே அவங்க செட் பண்ணி வச்சுருப்பாங்க. உயிரே படம் பார்த்துருப்பீங்க, அதில் நெஞ்சி நிலைன்னு ஒரு பாடல் வரும் பார்த்தீங்களா, அதை பாடினது ஜானகி அம்மா தான். இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் சார் இதெல்லாம் நம்ம வோக்கல் போர்ஷனில் பண்ண முடியும் அப்படின்னு நினைப்பார்ல, ஒரு பவுண்டரி செட் பண்ணுவார், அதுவே ஹையராக இருக்கும். அதுக்கு மேலே ஒருத்தவங்களால பண்ண முடியும் அப்படின்னா, ஏஆர் ரஹ்மான் சாரோட தாட் ப்ராசஸையும் தாண்டி ஒருத்தவங்க பண்ண முடியும் அப்படின்னா, அதை ஜானகி அம்மா இந்த பாடலில் பண்ணியிருந்தாங்க. பல்லவி சரணம் இந்த ரெண்டுத்துலேயும் சங்கதி ஜாலம் அதிவேகமாக மாறும், பட்டு 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 இன்ஸ்டண்ட்டாக மாறிக்கிட்டே இருக்கும். அது எல்லாத்தையும் நீங்கள் மனசில் வச்சு டெலிவரி பண்ணுறதுலாம் சாதாரண விஷயமே இல்லைங்க. அதை ஜானகி அம்மா பண்ணாங்க இந்த பாடலில். இது ஒன்றுத்துல மட்டும் இல்லை, இப்படி ஒரு பாடல் ஜானகி அம்மா பாடினதும் நமக்கு அற்புதம் தான், அதிசயம் தான். ஆக்சுவலாக இந்த பாடலில் கூட இசைக்கருவிகள் இருக்குல்ல, ரஹ்மான் சார் பாடலில் இசைக்கருவிகள் எந்தளவுக்கு டாமினேட்டாக இருக்குன்னு தெரியும். அது எல்லாம் தாண்டி ஒரு குரல் பளிச்சுன்னு அடிக்குது அப்படின்னா அது ஜானகி அம்மாவோட அந்த குரல் தான். கன்னட சினிமாவில் தான் ஜானகி அம்மா அதிகமான பாடல்களை பாடியிருக்காங்க. 1-2 17 மொழிகளில் தனிப்பாடல்களை பாடினது ஜானகி அம்மா தான். 48,000க்கும் மேற்பட்ட பாடல்கள். யாராவது வாழ்நாளில் பண்ண முடியுமா அந்த விஷயத்த மக்களே? 1-2 லெஜெண்டரி சிங்கர்ஸால் மட்டும் தான் இந்த சாதனையை பண்ண முடியும். அந்த பட்டியலில் முக்கியமான இடத்துல இருக்கிறது அம்மா தான். சினிமா பாடல்கள், வானொலி சார்ந்து, இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் சார்ந்து 48,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்காங்க. தானே எழுதி இசையமைக்கவும் செஞ்சுருக்காங்க. ஜானகி அம்மா நல்ல பாடகையும் தெரியும். ஆனால் இந்த விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற மக்களே, தமிழக அரசுக்கிட்ட கலைமாமணி பட்டத்தையும் ஜானகி அம்மா வென்றிருந்தாங்க. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, ஒடிஷான்னு இத்தனை கவர்மெண்ட்ஸ் கிட்ட இருந்து
கிட்டத்தட்ட 32 விருதுகளை வாங்கியிருக்காங்க. இங்கே கலைமாமணி மாதிரி ஒட்டுமொத்தமாக சேர்த்து சொல்கிறேன். 1992 நம்ம இலங்கைக்கு ஜானகி அம்மா போகிறாங்க. அப்போது இந்த ஞானகான சரஸ்வதி அப்படின்ற பட்டம் அம்மாவுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இந்த பட்டத்துக்கு இவங்களை விட தகுதியான ஒரு கலைஞர்னு நீங்கள் வேறு யாரும் சொல்ல முடியும்? 4 முறை தேசிய விருது வென்றவங்க ஜானகி அம்மா. ஒரு தேசிய விருதுன்றது பல பேரோட வாழ்நாள் கனவாக இருக்கும். 16 வயது நிலை படத்துக்காக செந்தூர பூவை பாடல் பண்ணாங்களே, அதுக்கு தேசிய விருது. அப்புறம் மலையாள படமான ஓப்போவில் ஏற்றுமானூர் அம்பலத்தில் அப்படின்ற இந்த பாடல் பாடினதுக்கு ஒரு தேசிய விருது. தெலுங்குல சித்தாரா படம் வந்துச்சுல, இந்த படத்தில் வெண்ணொல்லோ கோதாரி அப்படின்ற இந்த பாடலை பாடினதுக்கு தேசிய விருது. 4வதா தேவர் மகன் படத்தில் இஞ்சி இடப்பழக பாடல் இருக்குல்ல, இதை பாடினதுக்கு தேசிய விருது. ஸோ அவங்க வாங்கின 4 தேசிய விருதுகளில் தமிழில் மட்டுமே 2 விருதுகளை வாங்கியிருக்காங்க. 2013 வருஷம் ஒரு மிகப்பெரிய அவேக்கனிங்க ஒட்டுமொத்த கலைஞர்களுக்கு கொடுத்த வருஷம்னு சொல்லலாம். பத்மபூஷன் விருது நம்ம ஜானகி அம்மாவுக்கு அறிவிக்கப்படுது. ஆனால் அம்மா என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க? நோன்னு சொல்லிட்டாங்க. அந்த விருது வேண்டான்னு சொல்லிட்டாங்க. மக்களை எப்பேற்பட்ட விருது தெரியுதா இது? இதை வேண்டான்னு சொல்லிட்டாங்க. என்ன காரணம்னா, அது என்னங்க, கலைஞர்களுக்கு, சாதிக்கிற கலைஞர்களுக்கு ரொம்ப தாமதமாக தான் அங்கீகாரம் கொடுப்பீங்களா என்ன? எனக்கு வேணாங்க அப்படின்ட்டாங்க. கொடுத்தா பாரத ரத்னா கொடுக்கட்டும் அப்படின்னு சர்க்காசமாக சொன்னாங்க அம்மா. இதுக்கு தகுதியானவங்களாம் கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரை நான் பர்சனலாக சொல்கிறேன் தகுதியானவங்க. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ, பட் என்னை பொறுத்தவரை தகுதியானவங்க தான். ஒன்று கொடுத்தா பாரத ரத்னா கொடுக்கட்டும், அப்படி இல்லைன்னா எனக்கு விருதெல்லாம் வேணாங்க, எனக்கு எந்த விருது மேலும் ஆர்வம் இல்லைன்னு சொல்லிட்டு என்னோட ரசிகர்களுக்காக தான் நான் பாடிக்கிட்டு இருக்கேன். அவங்கள விட பெரிய விருது எனக்கு வேறு எதுவும் இல்லைன்னு சொன்னவங்க தான் ஜானகி அம்மா. வெறும் வார்த்தையாக சொல்லலை. கடைசி காலத்தில் வாடகை வீட்டில் வாழ்ந்தாங்கன்னு சொன்னல, அந்த வாடகை வீட்டோட ஓனர் இருக்கார் பாருங்க, அவரே அம்மாவோட தீவிரமான ரசிகர் தான். சொன்னதை செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா? அவ்வளோ கோடி சொத்து இருந்தோம். பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்கள், எஸ்பிபி அவர்கள், யேசுதாஸ் அவர்கள், இவங்க கூட தான் அம்மா அதிகமான பாடல்களை பாடியிருக்காங்க ஜானகி அம்மா. இந்த 3 பேரும் பாருங்க, பாடகர்களில் இவங்க தான் அப்படின்னு நம்ம ஒரு மைல் ஸ்டோனை செட் பண்ணிட்டு போனவங்க இந்த 3 பேருமே. அப்பேற்பட்ட 3 பேருக்கும் டஃப் கொடுத்து பாடுறதுனா ஜானகி அம்மா தாண்டி வேறு எத்தனை பேரால் முடியும்னு நினைக்கிறீங்க? இன்ஃபேக்ட் இவங்க அவங்களோட எப்படியாவது பீட் பண்ணிடணும்னு காம்பீட் பண்ணுவாங்க பயங்கரமாக. அந்தளவுக்கு ஜானகி அம்மா இசைன்ற போட்டி வந்துட்டா விட்டே கொடுக்க மாட்டாங்க. அதுவும் மழலை குரலில் அவங்க பாடுறதுலாம் இருக்குல்ல, அதுக்கு தனியான ஒரு ஃபேன் பேஸ் இப்போ வரைக்கும் இருக்க தான் செய்யுது. பிரதமரில் ஆரம்பித்து பல மாநில முதலமைச்சர்கள் வரைக்கும், நடிகர்களில் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், எல்லா நடிகர்கள் வரைக்கும், எல்லா இண்டஸ்ட்ரீஸில் இருக்கவங்களும் இப்போ ஜானகி அம்மா சார்ந்து தான் இரங்கலை பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த நேரத்தில் அடுத்தடுத்து உருக்கமான வீடியோஸையும் பார்க்க முடியுதுங்க. ஒரு பக்கம் ஹாரி ஜெயராஜ் அவர்கள், இன்னொரு பக்கம் இளையராஜா அவர்கள், இவங்க பார்த்தாதுன்னு மனோ அவர்கள். மனோலாம் அந்த ஃபியூனரல் ஈவெண்ட் சார்ந்து கதறி உடஞ்சி அழுதார் பாருங்க. அவராக இருக்கட்டும், டி ராஜேந்திர அவர்களாக இருக்கட்டும், பி சுஷிலா அவர்கள், அம்மாவை மறக்க முடியுமா? அதாவது இவங்க, இன்னொரு பக்கம் அவங்க, இப்படி 2 பேரை சேர்ந்து தான் பெண்கள் குரல் சார்ந்த வலிமையை அப்படி இந்தியா முழுக்க கொண்டு போனதில் பெரிய பங்காற்றினாங்க. 2 பறவைகள்னே சொல்லலாம். இப்படி இத்தனை பேருமே உருக்கமான வீடியோஸை இப்போ வெளியிட்டு இருக்காங்க. చెప్పాలమ్మా, పర్వతం లాంటి 2 పర్వతాలు ఉండేవి మెడ్రాసు. ఫీల్డ్నంతా గడగడలాడించింది ఇద్దరిని. ఎందుకో ఆవిడ్ని దెబ్బ మీద దెబ్బ కొట్టి ఆవిడ్ని కూడా తీసుకెళ్ళిపోయాడు దేవుడు. பெருமதிப்பிற்குரிய பாடகி ஜானகி அம்மா அவர்கள் காலமான செய்தி கேட்டு மிகவும் துக்கமடைந்தேன். மிகவும் அதிர்ச்சிகரமான செய்தியாக எனக்கு இருந்தது. வாழ்வில், தன்னுடைய சொந்த வாழ்வில் எத்தனையோ துக்கங்களை, தாங்க முடியாத துக்கங்களை, தாங்க முடியாத நிகழ்வுகளை தாங்கி அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பது மிகவும் வேதனைக்குரிய விஷயம். உலக கம்போசர்கள் மிகவும் மாமேதைகள். அவர்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மிகவும் துக்கமானதாக இருந்திருக்கிறது என்பது தான் இதுவரை நடந்திருக்கிறது. ஆனால் ஜானகி அம்மா அவர்கள் தன்னுடைய திறமையில் யாருக்கும் சளைத்தவர்கள் இல்லை என்பது நிரூபித்துக் கொண்டே, ஒவ்வொரு பாடலிலும் நிரூபித்துக் கொண்டே வந்திருக்கிறார். மிகவும் கடினமான உழைப்பாளி. நான் ஒரு பாடலை உருவாக்குவதற்கு ஒவ்வொரு வாத்தியத்தையும் எவ்வளவு அக்கறையோடு சேர்ந்து அதில் விடாப்பிடியாக நான் நினைத்ததை வரவழைப்பேனோ, அதே போல் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த பாடலை அவர்களும் விடாப்பிடியாக நான் என்னுடைய கடின உழைப்புக்கு ஈக்குவலான கடின உழைப்பை
உடையவர்கள் அவர்கள். அதற்கு மேல் என்றே சொல்லலாம். சிறந்த கம்போசர், சிறந்த பாடல்களை, பஜன் சாங்குகளை நிறைய எழுதியிருக்கிறார். அவருடைய இழப்பு இந்திய திரைப்பட சங்கீத உலகத்திற்கு ஒரு பெரிய இழப்பு. அவரது ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். பல கோடி ரசிகர்களைப் போல நானும் ஜானகி அம்மாவுடைய மறைவை கேட்டு அதிர்ச்சியும் துயரமும் என்னை ஆட்கொண்டு விட்டது. அவர்களுடைய இசை ஆளுமை 5 டிக்கெடுக்கு மேலாக இருக்கிறது. நான்லாம் அவரோட பாடல் கேட்டு தான் வளர்ந்துருக்கேன். படப்பேர் அப்படி தான். ஒரு இசையமைப்பாளராக எனக்கு தெரியும், ஒரு பாடல்கிட்ட ஒரு பாடல் ஒரு ஒரு இனிமையான பகுதி வந்தா அவங்கள வந்து மென்மையாக பாடுங்கன்னு சொல்லுவோம். ஆனால் உச்சஸ்தாயில கூட சத்தமாக பாடினாலும் இனிமையாக கேட்கின்ற ஒரே பாடகி ஜானகி அம்மா தான். ரொம்ப ரொம்ப வெகு சில பாடகர்களுக்கு தான் அந்த ஒரு 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 டேலண்ட்டும் ஒரு ஆசீர்வாதமும் இருக்குது. அந்த மாதிரி அவங்களுடைய குரலும் அவருடைய உச்சரிப்பும், தமிழ் உச்சரிப்பு, அவங்க எந்த மொழியில் பாடினாலும் அந்த உச்சரிப்பு இட் வில் ஜஸ்ட் பியர்ஸ் த்ரூ இயர்ஸ். அவங்க காதை கிழிச்சு கொண்டு அது வந்து நேராக போய் இந்த தாக்கத்தை கொடுக்கும் குரல். அவங்களுடைய அந்த ஒரு குவாலிட்டியால் பல கம்போசர்ஸு மேலே கம்போஸ் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையும் உணர்வையும் கொண்டு வந்தவங்க ஜானகி அம்மா தான்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இன்னைக்கு அவர்கள் நம்மளை விட்டு போனாலும் இதுவரைக்கும் அவருடைய இசை நம் காதில் கேட்டுக்கொண்டிருந்தோம். இனிமேல் அவருடைய இசை நம்மளோட மனதில் கேட்டுக்கொண்டே இருக்கும். இந்த நேரத்தில் அவருடைய ரசிகர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் என்னுடைய இரங்கலையும் என்னுடைய பிரேயர்ஸையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இசை கலைவாணி அம்மா ஜானகி அம்மா அவங்க இல்லைன்ற ஒரு வார்த்தையே அது பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. அதாவது என்ன மாதிரி பாடகர்களுக்கு எப்படி என்கரேஜ் பண்ணாங்க அப்படின்றது, ஒவ்வொரு ரெக்கார்டிங், ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ், இத்தனை லாங்குவேஜஸ் அவங்க கூட கிட்டத்தட்ட 1000+ சாங்ஸு பாட வாய்ப்பு கிடைச்சது எனக்கு. அந்த அம்மா கொடுக்குற என்கரேஜ்மெண்ட்டு, சிங்கர்ஸு அவங்க கூட பழகிற விதம், சமீபத்தில் நான் மீட் பண்ணும்போது அவங்க காட்டின அன்பு மறக்க முடியாதது. சினிமாவில் அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன், ஒரு டிஃப்ரெண்ட் ஜோனர்ஸ் பாடிய ஒரு பெருமை ஜானகி அம்மா தான் ஈடு. அம்மா இல்லைன்றது தாங்க முடியாத ஒரு இது. அவங்க ஆன்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக்கிறது தவிர நம்ம என்ன செய்ய முடியும்? தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்தி உள்ளிட்ட 4 மொழிகளில் 40,000க்கு மேற்பட்ட பாடல்களை பாடி 4 முறை தேசிய விருதுகளையும் எண்ணற்ற மாநில அரசின் விருதுகளையும் வாங்கி குவித்த தென்றல் இசை பாடகி, தேன்குரல் தேவகி எஸ். ஜானகி அவர்கள் மறைந்து விட்டார் என்ற செய்தி நெஞ்சத்தை வாட்டுகின்றது. நெஞ்சம் பாடும் புதிய ராகம், தாளம் உன்னை தேடுதே என்று நினைவில் நின்ற நெஞ்சில் ஒரு ராகம் தந்து விட்டாரே நீங்காத சோகம். வசந்தம் பாடி வர, வைகை ஓடி வர, இளமை கூடி வர, இனிமை தேடி வர என்று என் மெட்டுக்கு மெருகேற்றியவர், பாட்டுக்கு அமுதூட்டியவர். சந்தன காற்றாம், சங்கதி ஊற்றாம், சங்கீத குயிலாம். என்னுடைய சம்சாரம் சங்கீதம் படத்திலே என் மகன் சிலம்பரசனுக்காக ஐ எம் ஏ லிட்டில் ஸ்டார், ஆவேன் நான் சூப்பர் ஸ்டார் என்று பாட்டு படித்தாயே, முத்திரை பதித்தாயே, இன்று நீங்காத நித்திரைக்கு சென்று விட்டாயே என்று என்னுடைய நெஞ்சம் நீங்காத சோகத்தை கொண்டு விட்டது.
அம்மையாரை இழந்து வாடும் அவரது இல்லத்தாருக்கும் இந்திய கலை உலகத்தாருக்கும் ரசிகர்களுக்கும் நேயர்களுக்கும் என்னுடைய ஆறுதலையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அம்மையாரின் ஆத்மா சாந்தியடைய வேண்டுமென்று எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்றேன். இப்படிக்கு திரைப்பட நடிகர், இசையமைப்பாளர், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர், திரைப்பட விநியோகஸ்தர், தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் டி. ராஜேந்தர். ஒரே மாதம்தாங்க, கடந்த ஒரே மாதத்தில் மட்டும் 4 பேரிழப்புகளை நம்ம சந்திச்சிருக்கோம். எங்கே ஆரம்பிச்சது? பாரத ராஜா அவர்கள் தவறினாங்களா, அதில் ஆரம்பிச்சது. இதுக்கப்புறம் பாக்யராஜ் அவர்கள் தவறினாரா? ஒரு பக்கம் பாக்யராஜ் அவர்கள்லாம் இயக்கத்தில் அவர் தான் ஜாம்பவான், பாக்யராஜ் அவர்கள்லாம் திரைக்கதையில் அவர் தான் ஜாம்பவான். இப்போ ஜானகி அவர்களை இழந்திருக்கோம், இசை ஜாம்பவான். இவங்க வரிசையில் இலக்கிய எழுத்துத்துறை சார்ந்த மிகப்பெரிய ஜாம்பவானான பூமணி அவர்கள் இருக்காங்களா, அவரையும் இழந்திருக்கோங்க. ஒரே மாதத்தில் 4 பேரிழப்புகள். மக்களே, இந்த நேரத்தில் ஜானகி அம்மா ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். சொர்க்கத்தில் இப்போ எஸ்பிபி அவர்களோட அம்மா இசை நிகழ்ச்சியை நடத்துவாங்கன்னு ஆர்வம் கொள்வோம். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.